கண்கள் இரவின் மடியில் மின்னல்கள் நடனம் அடைகின்றன. நடுக்கத்தெல்லாமும் மறைந்து போய் உண்மைகள் சொல்லாமல் ஒழிந்து விட்டன. நம்மை கண்மூடி காண்க காற்றின் சத்தம் மலை மோதுது வசந்தம். ஆனந்தத்து பறக்கும் போலவே நடனம் ஆடி எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். அதான் அடையாளத்தை கொத்தா புடிக்கிறேன். ஓவரா சீனா போடுற. நம்மை அழைக்க அவளின் சுவாசத்தில் வேகம். சக்தியும் கைக்குள் பிடிக்க மூச்சை நிறுத்தாதே கதவை திறக்க காற்றில் மிதக்கும் கனவுகள் நட்சத்திரம் ஆனந்தத்தை பறக்கும். கொண்டுட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நீ ஏண்டி அவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க? நீ பழகுற எல்லாருமே முட்டாளுங்களா? அப்படிலாம் இல்ல. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? பாட்டி, நான் சொன்னது அந்த ஆக்டர் கென்ன பத்தி புரியுதா? அப்ப நீ உன் கூட இவளை தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் ஆயாசி உங்க வெயிட் தான் என்ன? அச்சு வாய வச்சிருவேன். இன்னொரு தடவை உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நான் என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துவேன். நீங்க கவலையப்படாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. சுகத்தில் மூழ்கி சொல்ற சோடா புட்டி வைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. சக்தியும் கைக்குள் பிடிக்க மூச்சை நிறுத்தாதே கதவை திறக்க காற்று மிதக்கும் கனவுகள் நட்சத்திரம் ஆனந்தத்தில் பறக்கும். கைக்குள் பிடிக்க இவங்க இப்ப கிஸ் அடிச்சாங்கல. நான் தான் சொன்னேன் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. மூச்சை நிறுத்தாதே கதவை திறக்க. புட்டி வரியா வீட்டுக்கு ஒண்ணா போலாம். உனக்கு என்னடா குறைச்சல்? இந்த ஸ்கூல்ல நீ ஒரு அழகான பையன் தான். தன்னைத்தானே அழகுன்னு பேத்திக்கிற பைத்தியத்துக்கு தான் அருமை புரியாம இருக்கு. போனா போட்டோன்னு சும்மா விட. இன்னொரு வாட்டி இவன் கிட்ட வச்சுக்கிட்டு செவ்வளு பிஞ்சிரும்.